யானையை காக்கிறதுக்கு சிறுவனாக வந்து மாறி நிற்கிறான் காத்தவராயன். அவன் மன்னனையும் காவலர்களையும் பல வகையில் அலங்கோலப்படுத்தி விட்டு யானையை ஓட்டிகிட்டு போயிட்டான். அப்படி ஓட்டிகிட்டு போனோம் எங்கே போயிருக்கான்னு தெரியல. மன்னன் காலையில் கண் விழித்து பார்க்குறான். கண் விழித்து பார்த்த உடனே இந்த மாதிரியான நிலைமை இருக்குது. மன்னனுக்கு கடும் கோபம். அந்த காவலர்களும் பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலையில் அந்த மன்னன் என்ன பண்ணுறான், யார் பட்டத்து யானையை மீட்டு ஓட்டிகிட்டு வராங்களோ அவங்களுக்கு 5 ஊர் தானமாக கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருங்கன்னு சொல்கிறான். அந்த காவலர்கள் எல்லாம் ஆளுக்கு ஒரு திசையாக போய் அறிவிச்சிடுறாங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த செய்தியை அந்த காத்தவராயன் கேட்குறான். காத்தவராயன் கேட்டுட்டு அந்த யானையை ஓட்டிக்கிட்டு திரும்ப வரான். அவனோட சின்னானும் வரான். இதை பார்த்த காவலர்களுக்கு கோபம் அந்த யானையை ஓட்டிக்கிட்டு வந்த காத்தவராயனையும் சின்னானையும் தாக்குறாங்க. இவங்க மாறி தாக்குறாங்க. அப்படி மாறி தாக்கக்கூடிய நேரத்தில் யானையை ஓட்டிகிட்டு மாறி தாக்கிட்டு என்ன பண்ணுறான், காவலர்கள்லாம் பார்த்திங்கன்னா விரட்டி அடிச்சுட்டு மன்னன் இடத்துல கொண்டாந்து யானையை நிறுத்துகிறான் காத்தவராயன். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பரிசை கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிசு எனக்கு வேண்டாம், நான் கேட்கக்கூடியது நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறேன். என்ன வேணாலும் கேளுப்பா அப்படின்னு சொல்லி அந்த மன்னன் சொல்கிறார். சொன்ன உடனே என்ன சொல்கிறான், எனக்கு 5 ஊர் தானமாக வேண்டாம், உங்கள் பொண்ணு ஆரியமாலை அழகு தேவதை எனக்கு பரிசாக கொடுங்க போதுங்கிறான். மன்னனுக்கு கோபம் வந்துருச்சு. அவன் அந்த இடத்த விட்டு எந்திரிச்சு போயிட்டான். இவங்க 2 பேரும் என்ன பண்ணிட்டாங்க, அந்த காத்தவராயனை சின்னனும் தன்னோட அன்னையை நோக்கி அன்னையை பார்க்குறதுக்காக வேண்டி வீட்டுக்கு போயிட்டாங்க. இதான் இன்றைக்கி.